எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற பத்திரிகை, இணையதளம், ஊடக நண்பர்களுக்கு எங்கள் பணிவான காலை வணக்கம். 2 நாட்களுக்கு முன்பு திருநெல்வேலியில் படப்பிடிப்பில் இருந்த இயக்குனர் சரணை அவர் எப்போதோ கொடுக்க வேண்டிய ஒரு போஸ்டர் பாக்கிக்காக அவர் அந்த கோர்ட் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்பு பிறப்பித்த ஒரு அரெஸ்ட் வாரண்டை வச்சுக்கிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போய், ரொம்ப முக்கியம், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போய் ஒரு டைரக்டரை அரெஸ்ட் பண்ணி திருநெல்வேலியிலேருந்து சிவகாசி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் அவர் அழைச்சிட்டு போய் அங்கே கோர்ட்டில் ஆஜர்படுத்தி அதுக்கப்புறம் அவர் ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு. அது வேறு விஷயம். ஸோ இந்த டைரக்டரை பல பேர் பொதுமக்கள் மத்தியிலும் அவரை சார்ந்த 100 தொழில்நுட்ப கலைஞர்கள் மத்தியிலும் நடிகர்கள் மத்தியிலும் எல்லாரும் மத்தியிலும் ஷூட்டிங் ஸ்பாட்டை அரெஸ்ட் பண்ண அந்த ஒரு செயலை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கமும் தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கமும் வன்மையாக கண்டிக்கிறோம். தொழிலாளர் சம்மேளனமும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனமும் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா அவர் எங்கள் டைரக்டர் மெம்பர், ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு பெப்சியில் மெம்பர் ஆகிறாரு. ஸோ இதற்கான நாங்கள் அடுத்த கட்டமாக இதில் என்ன செய்ய போகிறோம், இது போன்ற நிகழ்வுகள் இனிமேல் எந்த காலகட்டத்திலும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்றத தயாரிப்பாளர் சங்க செயலாளர் திரு டி. சிவா அவர்கள் இப்போ உங்கள்கிட்ட விரிவாக சொல்லுவார். தயாரிப்பாளர் இயக்குனர் திரு சரண் அவர்கள் திருநெல்வேலியில் 1020 படப்பிடிப்பில் இருக்கும்போது படப்பிடிப்பு தளத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிவகாசி சஃபையர் லித்தோ உரிமையாளர் ஒருவரான திரு ஞானசேகரன் அவர்களின் பொய்யான தகவலின் அடிப்படையில் புனையப்பட்ட வழக்கில் இந்த கைது சம்பவம் நடைபெற்றுள்ளது. 100 ஆண்டுகள் கடந்துவிட்ட இந்திய திரைப்பட வரலாற்றில் தயாரிப்பாளர் இயக்குனர் ஒருவர் படப்பிடிப்பு தளத்திலேயே கைது செய்யப்பட்ட வருத்தமான நிகழ்வு இதுவே முதன்முறையாகும். அதுவும் எங்கள் திரைப்பட துறையை சார்ந்த சஃபையர் லித்தோ பிரஸ் உரிமையாளர்களால் இந்த அவமான செயல் தொடங்கப்பட்டிருப்பது வருந்தத்தக்க, கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கொண்ட இயக்குனர் திரு சரண் பல வெற்றி படங்களை இயக்கி தயாரித்தவர். எல்லோருடன் நட்பாக பழகக்கூடிய நல்ல நண்பர். அவர் நம்பிக்கையின் பேரில் வழங்கிய காசோலையை தர வேண்டிய பாக்கி தொகையை விட பல மடங்கு கூடுதலாக உயர்த்தி நிரப்பி தன் தவறான வழிக்கு சட்டத்தையும் உடந்தையாக்கி கொண்டு சிவகாசி சஃபையர் லித்தோ திரு ஞானசேகரனின் இந்த அத்துமீறிய செயல் தமிழக திரைப்படத்துறையினர் நெஞ்சில் தீராத காயத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் காசோலையில் உண்மையாக கொடுக்கப்பட வேண்டிய பாக்கி தொகையை விட திரு ஞானசேகரன் பல மடங்கு தொகையை உயர்த்தி நிரப்பிக் கொண்டது தமிழ் திரைப்படத்துறையின் அஸ்திவாரமான தொழில் நம்பகத்தன்மையை சீர்குலைப்பதாக உள்ளது. இந்த முறையற்ற செயலை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் தமிழ்நாடு திரைப்பட இயக்க சங்கமும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் வன்மையாக கண்டிக்கிறது. இயக்குனர் திரு சரணை பல ஆண்டுகளாக தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று திரு ஞானசேகரன் பொய்யான தகவலை தெரிவித்துள்ளார். ஆனால் கடந்த வருடம் இயக்குனர் சரண் தான் தர வேண்டிய பாக்கி தொகை 17 லட்சத்தில் 10 லட்சத்தை திரு ஞானசேகரன் அவரிடம் கொடுத்துள்ளார். மேலும் ஏறக்குறை 1 மாத காலமாக திருநெல்வேலியில் பொது இடங்களிலும் வீடுகளிலும் 1020 படப்பிடிப்பை இயக்குனர் திரு சரண் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். திருநெல்வேலி நகரில் தங்கியுள்ளார். சிவகாசியின் அருகேயுள்ள திருநெல்வேலிக்கு இயக்குனர் திரு சரணை நேரில் சந்தித்திருக்கலாம், அல்லது எந்த நடவடிக்கையும் அவர் தங்கியிருக்கும் இடத்திலேயே எடுத்திருக்கலாம். ஆனால் அதை விட்டுவிட்டு படப்பிடிப்பு தளத்திற்கு காத்திருந்து நடிகர் தொழில்நுட்ப கலைஞர்கள் தொழிலாளர்கள் வந்த பின்னர் வேடிக்கை பார்க்க வந்த பல நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் பொதுமக்கள் முன் இயக்குனர் திரு சரண் அவர்களை கைது செய்திருப்பது பணத்தை வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தை விட அவரை பல பேர் முன்னிலையில் கைது செய்து அவமானப்படுத்த வேண்டும், அவரது பெயருக்கும் புலங்கும் களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்றும் அச்சுறுத்தும் தீய நோக்கத்துடனே இந்த செயல் நடைபெற்றுள்ளது. இந்த தீய நோக்கத்தை தமிழ் திரைப்பட துறையினர் அனைவரும் ஒன்றிணைந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இது குறித்து எங்கள் கவலையும் புகாரையும் தமிழக அரசுக்கும் தமிழ்நாடு காவல்துறையின் தலைவருக்கும் இன்று நேரில் சந்தித்து தெரிவிப்போம். இதுபோன்று தர வேண்டிய பாக்கி தொகையை விட பல மடங்கு தொகையை நிரப்பி வாரண்ட் வாங்கி கொண்டு மிரட்டுவது மற்ற சில தயாரிப்பாளர்களுக்கும் மேற்கடி சிவகாசி சஃபையர் லித்தோ பிரஸ் உரிமையாளர்களால் நேர்ந்துள்ளது. மற்ற சமயங்களில் நள்ளிரவில் படம் வெளியிட முன்பு தங்கள் பெயரிலோ அல்லது மற்றொரு பெயரிலோ வாரண்ட் எடுத்துக்கொண்டு மிரட்டுகிறார்கள் என பல தயாரிப்பாளர்கள் தங்கள் கவலையை தெரிவித்துள்ளார்கள். இந்த திரைப்படத்துறையிலேயே வளர்ந்து அந்த திரைப்படத்துறையை அழிக்க நினைக்கும் சிவகாசி சஃபையர் லித்தோ பிரஸுடன் தயாரிப்பாளர்கள் தொழில் உறவு கொள்ளும் முன் தயாரிப்பாளர் சங்கத்தை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் மேற்குட்பட்ட நிறுவனத்துடன் தயாரிப்பாளர்களுக்கோ விநியோகர்களுக்கோ திரையரங்கு உரிமையாளர்களுக்கோ வரவு செலவு இருந்தால் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்ளுமாறு
அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ஆர்டரை நீங்கள் கோர்ட்டுக்கு ஆர்டர் கொடுத்தோன்னே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லையா? 3 வருஷம் காத்திருந்து சார். அவர் சரண் மெட்ராஸில் இருந்திருக்காரு. மெட்ராஸில் அவர் வீட்டில் போய் அவர் அரெஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அங்கேயே கூட நாங்கள் என்ன சொல்கிறோம், அவர் வந்து இப்போ அவருடைய ஹோட்டல் தங்கியிருந்த ஹோட்டலில் போய் நீ அரெஸ்ட் பண்ணியிருந்தா கூட நாங்கள் ஒரு பெரிய இஷ்யூ எடுத்துருக்க மாட்டோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் நீ அரெஸ்ட் பண்ணுற அப்படின்னா அவனுடைய இன்டென்ஷன் என்ன? பணம் வசூலிக்கணுன்றதா இல்லை சரணை வந்து அவமானப்படுத்தணுன்றதா இல்லையா? இது இல்லாமல் அன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும்போது, அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து போலீஸ் போகும்பொழுது சரண் என்ன தொடர்பு கொண்டார், என்னையும் சரி சாரையும் சரி தொடர்பு கொண்டார். நாங்கள் அந்த சிவகாசி லித்தோ ப்ரெஸ் உரிமையாளர்கிட்டே பேசணும். சார் ஒன்றும் இல்லை, இன்னும் ஒரு வாரத்தில் அவர் படப்பிடிப்பை முடிச்சுட்டு சென்னைக்கு திரும்பிடுவார். திரும்பி வந்த உடனே ப்ரொடியூசர் கவுன்சிலில் உட்கார வச்சு நீங்கள் சரண் எல்லாம் பேசி உங்கள் அமௌண்ட்டை கண்டிப்பாக நாங்கள் ரெக்கவர் பண்ணி தரோம் சார் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அப்போது அவருடைய நோக்கமே அது இல்லை சார், பணத்தை வசூலிப்பதே இல்லை. அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் 36 ப்ரொடியூசருக்கு நான் வந்து அரசு வாரண்ட் வாங்கி வச்சுருக்கேன்னா அது என்ன பிளாக்மெயிலாக அது? அது மட்டும் இல்லை, 50 லட்சம் ரூபான்னு சொல்கிறாங்க. ஒரு படத்துக்கு, ஒரு பெரிய பட்ஜெட் படத்துக்கு தமிழ்நாடு பூரா ரிலீஸ் பண்ணி போஸ்ட் அடித்தா தான் 50 லட்ச ரூபா பில்லு வரும். சரண் பாவம் ஒரே ஒரு படம் சிட்டி ரிலீஸ் பண்ணிக்கிறார், அவருக்கு அவருடைய பில்லு 17 லட்சம். அதோடைய போஸ்ட்டுக்கு வந்து அவர் 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு 7 லட்ச ரூபா பேலன்ஸு. அவருடைய செக்கில் 50 லட்ச ரூபான்னு ஃபில்லப் பண்ணி போடுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய பிளாக்மெயில், எவ்வளோ பெரிய ஒரு தவறான செயல் அது. அந்த செக்கை வந்து தவறாக திருத்தி செய்கிறாங்க இல்லைங்களா? ஏன்னா 50 லட்ச ரூபாய்க்கு அவங்களால பில்லே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. சரணுக்கு 50 லட்ச ரூபா தரணும்னா 50 லட்ச ரூபா அவர் சப்ளை பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணுவாங்க? அங்கேயே அவங்க ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. அதுக்கு அவங்க டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும்ல. 50 லட்ச ரூபாய் எப்படி டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பாங்க? உணர்வு ஒன்று தான் சார், ஒரே உணர்வு அந்த ஸ்பாட்டுக்கு வந்தது தான். அதுதான், அதை மட்டும் சரியான நேரத்தில் புரிஞ்சுக்கங்க. அவ்வளோ.